Hi everyone, welcome to our channel. Let's learn English. இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா 10th ஸ்டாண்டர்ட் உடைய நீங்க டே 6 உடைய லெசன் பிளான் தான் ஸ்டடி பிளான் தான் பார்க்க போறோம். ஸோ உங்களோட லெசன்ல இருந்து கொஞ்சமா நாங்கள் பிரிச்சு கொடுத்துருக்கோம். ஸோ ஆல்ரெடி ஒரு லெசன் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஒருவேளை நீங்க இன்னைக்கு தான் இந்த ஸ்டடி பிளான் பார்க்குறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் லெசன் நாங்கள் டே பை டே கொஞ்சமாக போட்டிருக்கோம். அதையும் சேர்த்து இனி வர கிளாஸஸோட கம்ப்ளீட் பண்ணிடுங்க. கம்ப்ளீட் பண்ணிட்டு இனி வரதே அடுத்த தொடர்ந்து பாருங்க. ஸோ இன்னைக்கு என்ன அப்படின்னா கெமிஸ்ட்ரியில் ஃபர்ஸ்ட் லெசன், அதாவது லெசன் 7. ஸோ அதில் இருக்க ஷார்ட் ஆன்சர்ஸ் தான் கொடுத்துருக்கோம். ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ்னா என்ன, டெஃபினேஷன், உங்களுடைய ஃபார்முலா, யூனிட். நெக்ஸ்ட் அட்டாமிசிட்டினா என்ன, ஸ்டேட்மெண்ட் வித் ஒரு எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட் மோலார் வால்யூம்னா என்ன, ஸ்டேட்மெண்ட் மட்டும் தான் இருக்கும். நெக்ஸ்ட் பெர்சன்டேஜ் ஆஃப் நைட்ரஜன் இன் அமோனியா. ஸோ அது ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஸோ பார்த்துக்கோங்க, இல்லைன்னா என்னோட வீடியோஸில் இருக்கும், பிளேலிஸ்ட்டில் செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் ஃபார் ஹெட்ரோடைஅட்டாமிக் மாலிக்யூல். நான் 5 கொஸ்டின் தான், ஸோ நீங்கள் இதை மட்டும் கவர் பண்ணுங்க. ஸோ ஆல்ரெடி நீங்கள் யூனிட் டெஸ்ட் எழுதிருப்பீங்க. ஸோ அது எப்படி இருந்துச்சு அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. ஸோ நல்லா எழுதிருப்பீங்க அப்படின்னா கண்டிப்பாக எங்களுக்கு மறக்காமல் நீங்கள் எடுத்து பிடிஎஃப் எடுத்து எங்களோட மெயிலுக்கு சென்ட் பண்ணுங்க. ஸோ எங்களோட மெயில் ஐடியை உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் நாங்கள் போகிறோம். ஸோ அதில் சென்ட் பண்ணுங்கள். நீங்கள் எவ்வளோ ஸ்கோர் ஓரளவு நீங்கள் எடுத்துக்கிறீங்க அப்படின்றத பார்த்து உங்களுக்கு கமெண்ட் பண்ணிடுறோம். ஸோ அதுக்குரிய போர்ஷன்ஸை லெசன் 7 எடுத்து கொடுத்துருக்கோம். ஷார்ட் ஆன்சர்ஸ் மட்டும்தான் இருக்குது. ஸோ அது மட்டும் நீங்கள் கவர் பண்ண போதும். ஸோ டீட்டெயிலே சம்ஸ் தான் இருக்குது. இந்த லெசனில் பார்த்தீங்கன்னா கம்பல்சரி சம்ஸ் தான் நிறையா வரும். மோலார் மாஸ் கேல்குலேட் பண்ணுங்க, இல்லைன்னா நம்பர் ஆஃப் மோல்ஸ் கேல்குலேட் பண்ணுங்க. ஸோ அது ரிலேட்டடாகவும் சம்ஸ் நாங்கள் போட்டிருக்கோம். ஸோ எங்களோட பிளேலிஸ்ட்டில் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த லெசனில் நீங்கள் சம்ஸ்க்கு தான் மோஸ்ட்லி இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். ஷார்ட் ஆன்சர்ஸ் வந்து ஒரு ஷார்ட் ஆன்சர்ஸ் கண்டிப்பாக தெரிஞ்சிடும். அது போக டீட்டெயிலே ரொம்ப கம்மியான டீட்டெயில்ஸ் தான் இருக்கும். தியரின்னு பார்த்தீங்கன்னா அதில் சம்ஸ் தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ மறக்காமல் செம்ம ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ சம் கொஞ்சம் கொஞ்சமாக தான் அந்த லெசனில் முடிக்க போகிறோம். அதனால் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஸோ டெய்லி கொடுக்குறத அங்கே படிச்சுருங்க. இன்னைக்கு மறக்காமல் ஷார்ட் ஆன்சர் கவர் பண்ணிடுங்க. தேங்க்யூ.